ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படின்னு கேட்ட உடனே அது வயசானவங்க, சாமியார்கள், இல்லைன்னா ரிட்டையரி பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் பேசுகிற விஷயம் இல்லையா? கோயில் பூஜை சடங்குன்னு போனால் ஆன்மீகமாக என்ன அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். ஆனால் அது இல்லை. ஆன்மீகம்ங்கிறது வெறும் சடங்குகள், கோயிலுக்கு போகிறது, மந்திரம் சொல்கிறது, இது மட்டும் இல்லை. அதுக்கும் மேலே ஒரு பெரிய விஷயம் ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னென்னா, நான் யார் அப்படின்னு இந்த செல்ஃப் நாலேஜ். இந்த உலகத்தில் நான் எதுக்கு வந்திருக்கேன், என்னோடய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, என்னோடய உண்மையான பலம் என்ன, என்னோடய மனசை நான் எப்படி அமைதியாக வச்சுக்கிறது, கஷ்டங்கள்லாம் வரும்போது எப்படி சமாளிக்கிறது, இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறது இருக்கு இல்லையா? அதுதாங்க ஆன்மீகம். நம்மளுடைய புராணங்கள் வெறும் கதைகள் கிடையாது. அதுக்குள்ள வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பாடங்களும் எல்லா வழிகளும் இருக்குது. அதுவும் நாம் இப்போ பேச போகிற இந்த ஞானிகள் பற்றி இவங்க ஆன்மீகத்தை எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நமக்கே ஒரு வாவ் ஃபீலிங் வரும். வாங்க இப்போது இந்த ஞானிகள் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வால்மீகி முனிவர். இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உலகமே போற்றும் ராமாயணத்தை எழுதினவர் வால்மீகி. ஆனால் அவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார் தெரியுமா? கேட்கவே ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய பெயர் ரத்னாகரன். அவருக்கு பேர் என்ன அப்படின்னா கொள்ளைக்காரன் ரத்னாகரன் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்மீகி அந்த முனிவருடைய உண்மையான பேர் ரத்னாகரன். அவர் ஒரு கொள்ளைக்காரன். அடர்ந்த காட்டிலே மறைஞ்சிருந்து அந்த வழியாக போகிறவங்களெல்லாம் மிரட்டி கொள்ளையடிக்கிறது தான் அவருடைய வேலை. கொள்ளையடித்து தன்னுடைய மனைவி, குழந்தைங்க, பெரிய குடும்பத்தை காப்பாற்றினார். நான் யார் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு கொள்ளைக்காரன், என் குடும்பத்துக்காக திருடுறேன் அப்படின்னு பெருமையாக சொல்லுவார். அவருடைய செல்ஃப் நாலேஜ் ரொம்பவே லிமிட்டடாக இருந்தது, தப்பான பாதையிலே இருந்தது. தான் பண்ணுறது தப்புன்னே அவருக்கு சுத்தமாக தெரியல. ஒரு நாள் நாரதர் உட்பட எல்லா சப்த ரிஷிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த 7 பேர், இந்த 7 பேரும் அந்த காட்டு வழியாக போகிறாங்க. இந்த ரத்னாகரன் அவங்களையும் மறித்து அவங்கக்கிட்ட இருந்ததெல்லாம் கொள்ளையடிக்க முயற்சி பண்ணுகின்றார். அப்போ இந்த நாரதர் கேட்கின்றார், ஏன் இப்படி திருடுகின்றார்? இந்த பாவத்தை உன் குடும்பம் ஏற்றுக்குமா? இந்த பாவம் உனக்கு மட்டும்தானே வரும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த ரத்னாகரன் என் குடும்பத்துக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன், அவங்க நிச்சயம் ஏற்றுப்பாங்க அப்படின்னு தைரியமாக சொல்கிறான். நாரதர் சரி போய் கேட்டுட்டு வா, அது வரைக்கும் நாங்கள் எல்லோரும் இங்கேயே காத்துட்ருக்கோம்னு சொல்கிறார். இவன் ஒரு போகிறான், தன்னுடைய மனைவிக்கிட்டே போகிறான், குழந்தைகள்கிட்டே போகிறான். போய் நான் பண்ணுற இந்த பாவம் இருக்கு இல்லையா, நான் எல்லாரையும் அடித்து சம்பாதிக்கிறேன், இந்த பாவத்தில் நீங்களும் பங்கேற்றுக்குவீங்களான்னு கேட்குறான். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ சம்பாதிச்சு கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது, ஆனால் நீ பண்ணுற பாவத்துக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? அது உன்னுடைய பாவம், நீ தான் சுமக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகள் ரத்னாகரனை உலுக்கி போட்டது. தன்னுடைய குடும்பத்துக்காகத்தான் இதெல்லாம் நம்ம பண்ணுறோன்னு நினச்சவனுக்கு தான் தனிமையிலே நிற்கிறது அப்போத்தான் புரிஞ்சுது. செல்ஃப் ரியலைசேஷன். அதாவது அப்போ தான் அவனுக்கு நான் யார், நான் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த செல்ஃப் ரியலைசேஷன் வந்த உடனே அவர் மனம் முழுமையாக மாறுறார். நாரதர் அவருக்கு ராமநாமத்தை உபதேசிக்கின்றார். ரத்னாகரன் ராமநாமத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறார். வருஷக்கணக்காக தவம் பண்ணுறார். தவ வலிமையால் அவருடைய உடலை சுற்றி பெரிய புற்று வளர்ந்தது. ராமநாமத்தை அவர் ராமன்னு சொல்லலை, மரான்னு சொல்கிறார். அந்த மராமன்னு சொல்லும்போது அது ராம 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 என்று மாறி போனது. இவர் தவம் பண்ணுகின்ற பொழுது அவருடைய உடலை சுற்றி புற்று வளர்ந்துருச்சு. இந்த புற்று தவத்தினுடைய முடிவிலே புற்றிலிருந்து வெளியே வருகின்றார். அதனால அவருக்கு வால்மீகி, இந்த புற்றிலிருந்து வெளியே வந்ததுனால வால்மீகி அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய மனசு இப்போ முழுமையாக மாறிப்போச்சு. பழைய ரத்னாகரன் அப்படிங்கிற கொள்ளைக்காரன் இறந்து போய் ஒரு புதிய ஞானி வால்மீகியாக பிறந்து வருகின்றார். அவருடைய பர்பஸ் என்னென்னா, பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னென்னா, ராமருடைய கதையை உலகத்துக்கு சொல்வது. அதனால தான் ராமாயணத்தையே எழுதுகிறார். ஆன்மீகம்ங்கிறது அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய மாற்றம். நாம் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பழைய தவறுகளை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு நல்ல வாழ்க்கைங்க, இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிகாட்டுறது. அவன் கொள்ளைக்காரனாக இருந்து ஒரு ஞானியாக மாறினதுக்கு காரணம் நான் யார் அப்படிங்கிற கேள்வியும் அதுக்கான தேடலும் ராமநாம ஜபமும் தான். இது எந்த வயசுலேயும் நடக்கலாம். ஆனால் சின்ன வயசுல இருந்தே நமக்கு இந்த செல்ஃப் நாலேஜ் இருந்தால் தப்பான பாதைக்கே நாம் செல்லவே மாட்டோம். நம்ம பேசுகிறப்ப கூட அதாவது வியாசர்னு ஒருத்தர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வேத வியாசர் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாபாரதத்தை இயற்றியவர், 18 புராணங்களை தொகுத்தவர். இவருடைய கதை ஆன்மீகத்தை கூட எப்படி அணுக வேண்டும், அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு சூப்பரான பாடமெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். வியாசருக்கு எக்கச்சக்கமான அறிவுங்க. வேதங்கள், உபனிஷதங்கள், சாஸ்திரங்கள் எல்லாமே அவருக்கு அத்துபடி
உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவையும் தொகுத்து அதை மக்களுக்கு புரிகிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டவர். ஆனால் இவ்வளவு அறிவு இருந்தும் அவருக்கு ஒரு விதமான மன அமைதி இல்லை. ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நான் யார், என்னுடைய உண்மையான கடமை என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பம். அப்போ நாரதர் வியாசரை சந்திக்கின்றார். இந்த நாரதர் எல்லாரையும் மீட் பண்ணிடுவார். உனக்கு ஏன் இந்த அமைதியின்மை? நீ எல்லா அறிவையும் தொகுத்துட்ட, ஆனால் மக்கள் இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க? சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி நீ எதையும் கொடுக்கவே இல்லை. நீ பகவானுடைய லீலைகளை, அவருடைய பெருமைகளை மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலை. பக்தியை பற்றி நீ அதிகம் எழுதவே இல்லைன்னு சொல்கிறார். இப்போ என்ன இது நாரத முனிவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வியாசருக்கு அப்போ தான் புரியுது. நான் யாருங்கிற கேள்விக்கு நான் வெறும் அறிவை சேகரிப்பவன் மட்டும் இல்லை, அதை மக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி கொண்டு சேர்க்க வேண்டியவனும் நான் தான் அப்படின்னு ஒரு பதில் அவருக்கு கிடைக்குது. இதுதான் அவருடைய பர்பஸ் ஆஃப் லைஃப். வெறும் அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா போதாது, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற அந்த விஷயம் அவருக்கு தெளிவானது. இப்போ நாரதருடைய வழிகாட்டுதல்னால வியாசர் மகாபாரதத்தை ஏற்றுகின்றார். இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது வெறும் போர்க்கதை மட்டும் இல்லைங்க. அதுக்குள்ள அறம், பொருள், இன்பம், வீடு 4ம் இருக்குது. இந்த 4 புருஷார்த்தங்கள், இதெல்லாம் இந்த 4மே புருஷார்த்தங்கள். இந்த புருஷார்த்தங்களை எப்படி அடையணும்னு சொல்கிற ஒரு பெரிய என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம் மகாபாரதத்தை. அப்புறம் 18 புராணங்களை தொகுத்தார்னு சொன்னேன் இல்லையா? அந்த புராணங்களில் கடவுளுடைய கதைகள், அவதாரங்கள், தர்ம நெறிகள், பக்தியினுடைய மகிமை, இதெல்லாம் எளிய நடையிலே கதைகள் மூலமாக சொல்லுகின்றார். ஏன்னா சாதாரண மக்கள் கூட ஆன்மீக உண்மைகளை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆன்மீகத்தை வெறும் சடங்காக பார்க்காமல் வாழ்க்கையோடு இணைத்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆன்மீகம்ங்கிறது வெறும் அறிவை சேகரித்து வச்சுக்கிறது இல்லை, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி வாழறது, மற்றவங்களுக்கு எப்படி புரிகிற மாதிரி சொல்கிறது. அது சின்ன வயசில் இருந்து நமக்குள்ள நல்ல எண்ணங்களையும் நல்ல பழக்கங்களையும் விதைக்கிறதுக்கான ஒரு டூல். கடினமான விஷயங்களை எல்லாம் எளிமையாக்கி எல்லோரையும் ஆன்மீக வழியிலே, ஆன்மீகத்துக்குள்ளே அணுகுவதற்காக வழிகாட்டுறது தான் வியாசருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த இடத்துல. அதாவது செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய அறிவை மற்றவங்களுக்கு பயன்படும்னு தெரிஞ்சுக்கிறது தான் இல்லையா? இப்போ நம்ம இது இவர் பண்ணார். இப்போ துருவன் ஒருத்தர் இருந்தான். இப்போ இவர் ஒரு சின்ன பையன். இந்த துருவன் ஒரு சின்ன பையன். இவருடைய கதை என்ன அப்படின்னா, ஆன்மீகத்துக்கு வயசு ஒரு தடையே இல்லைங்க. ரொம்ப தெளிவாக சொல்லும். சின்ன வயசில் இருந்தே செல்ஃப் நாலேஜும் பர்பஸ் ஆஃப் லைஃப்பும் தெரிஞ்சு இருந்தால் எவ்வளோ பெரிய காரியங்களையும் கூட சாதித்து விடலாம் அப்படின்னு நிரூபித்தவர் தான் துருவன். இந்த துருவன் ஒரு ராஜாவோட பையன். அவருடைய அப்பாவுக்கு 2 மனைவி. சுனீதின்னு ஒரு மனைவி, அவள் தான் துருவனுடைய அம்மா, மற்றும் சுருசி அப்படின்னு ஒரு மனைவி. இது துருவனுடைய சித்தி. சுருசிக்கு ஒரு மகன். ஒரு நாள் துருவன் தன்னுடைய அப்பாவுடைய மடியிலே உட்கார ஆசைப்படுகின்றான். ஆனால் சித்தி இந்த சுருசி இருக்கா இல்லையா, அவள் தள்ளி விட்டுறா. நீ ஏன் வயிற்றில் பிறக்கலை, உனக்கு ராஜாவோட மடியிலே உட்காருகின்ற உரிமை கிடையாது, உனக்கு உயர்ந்த இடம் வேணும்னா கடவுளை வேண்டி என் பையனை விட ஒரு உயர்ந்த இடத்தை கேளு அப்படின்னு இன்சல்ட் பண்ணுறாங்க. சின்ன பையன் துருவன் இல்லையா? அந்த வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவனுக்கு. அவன் அழுதபடி தன்னுடைய அம்மா கிட்ட, சுனீதி கிட்ட போகிறான். அம்மா சொல்கிறா, மகனே, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த இடத்தையும் யாரும் நிரந்தரமாக அனுபவிக்க முடியாது. நீ இறைவனை நோக்கி தவம் செய், அவர் உனக்கு நிரந்தரமான உயர்ந்த இடத்தை கொடுப்பார்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகள் துருவனுக்குள்ளேயும் தான் நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியை கொண்டு வருகின்றது. ஒரு தேடலை ஒரு கேள்வி வந்ததுன்னா தேடல் வரும் இல்லையா? இந்த தேடலை உருவாக்குகிறது. அதாவது செல்ஃப் நாலேஜ்க்கான விதை இப்போ அவனுக்குள்ளே விழுந்தது இல்லையா? அந்த விதை. துருவன் உடனே ஒரு காட்டுக்கு போகிறான். மகாவிஷ்ணுவை நினச்சி கடுமையான தவம்னா வழியிலே இந்த கடுமையான தவத்தை செய்கின்றான். வழியில் நாரத முனிவர் அவரை மீட் பண்ணுறார். சின்ன பையன், நீ உனக்கே இந்த கஷ்டம், வீட்டுக்கு போன்னு சொல்கிறார். குழந்தையா இருக்க, நீ எதுக்கு இந்த தவமெல்லாம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறியே? தவம் பண்ணுறதுன்னு அவ்வளோ சுலபம் இல்லை இல்லையா? ஆனால் துருவம் அசையவே இல்லைங்க. அவனுடைய உறுதி, நான் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும். அம்மா சொல்லிட்டா, சுனீதி சொல்லிவிட்டாள், நீ உயர்ந்த இடத்தை பெற வேண்டுமானால் விஷ்ணுவிடம் தவம் செய்து கேள். அப்போது நான் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் வாஸ் வெரி கிளியர். உயர்ந்த இடத்தை அடையணும். நாரதரை ரொம்ப ஆச்சரியப்படுத்தி, ரொம்ப ஷாக் ஆகிட்டார். நாரதர் அவருக்கும் ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாயங்கிற மந்திரத்தை உபதேசித்து எப்படி தவம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. துருவன் 5 வயசு பையனாக இருக்கும்போதே கடுமையான தவம். 5 வயசு குழந்தை முதல்ல பழங்கள் சாப்பிட்டு, அப்புறம் தண்ணீர் மட்டும் குடித்து, அப்புறம் காற்று மட்டும் சுவாசித்து, கடைசியில் சுவாசிக்காமலேயே தவம் செய்தான். அவனுடைய உறுதியான அந்த ஃபோக்கஸ், டெடிக்கேஷன்,
இது எல்லாமே ஆன்மீகத்தில் ஒரு குழந்தை எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு காமிக்குது. அவருடைய தவ வலிமையினால் உலகமே நடுங்கியது. மகாவிஷ்ணு அவன் முன்னாடி தோற்றம் கொண்டார், முன்னாடி வந்துட்டார், வந்து நிற்கிறார். எனக்கு என்ன வேணும் குழந்தை என்ன கேட்குறார். துருவன் யாராலும் அடைய முடியாத அழிவில்லாத ஒரு உயர்ந்த இடம் வேண்டும்னு சொல்கிறான். நான் உங்களை நோக்கி தவம் செய்தேன், உங்களை பார்த்து தான் எனக்கு பெரிய வரம்னு சொன்னான். மகாவிஷ்ணுவும் அவனுக்கு துருவ நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு பெயரையும் வானத்திலே ஒரு நிரந்தரமான உயர்ந்த இடத்தை கொடுத்தார். இன்னைக்கும் துருவ நட்சத்திரம் வானத்திலே ஒரே இடத்துல இருந்து எல்லாருக்கும் வழிகாட்டுகிறது. ஆன்மீகம்ங்கிறது வயசுக்கு அப்பாற்பட்டதுங்க. சின்ன வயசுலேயே செல்ஃப் நாலேஜ், பர்பஸ் ஆஃப் லைஃப்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு குழந்தை கூட மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியும். அவனுடைய பக்தி, அவனுடைய ஃபோக்கஸ், அவனுடைய டிட்டர்மினேஷன், இதெல்லாம் ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நம்ம வேலை செய்கிறதுக்கு டிட்டர்மினேஷன், ஃபோக்கஸ் எல்லாமே முக்கியம். அதே மாதிரி தான் ஆன்மீகத்திலையும் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த குவாலிட்டிஸ் இருந்தால் தான் நாம் நினைக்கிற உயரத்தை நம்மால் அடைய முடியும். இந்த 3 ஞானிகளும், வியாசர், வால்மீகி, துருவன், இவங்க இந்த 3 பேரும் ஞானிகள். நமக்கு என்ன சொல்ல வராங்க? வால்மீகி முனிவர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி சொல்கிறார். அதாவது ஆன்மீகம்ங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கான வழி என்று காட்டுகின்றார். ஆன்மீகம்ங்கிறது வெறும் அறிவை சேகரித்து வைத்துக் கொள்வதல்ல, அதை எளிமையாக்கி எல்லாருக்கும் புரிய கொடுக்கறது தான் வியாசருடைய நோக்கமாக பயன்பட்டது இல்லையா? துருவன் ஆன்மீகம் வயசுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்கிறான். அவனுடைய வெற்றிகளை கண்டு நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. அதனாலே ஆன்மீகம்ங்கிறது வயசான காலத்தில் பேசுகிற விஷயம் கிடையாது. இது சின்ன வயசுல இருந்தே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை அமைத்து கொடுக்கின்ற ஒரு விஷயம். குழந்தைகளுக்கு நல்ல கதைகளை சொல்லிக் கொடுக்கறது, நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கறது, தினமும் சின்ன பிரார்த்தனையானும் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கறது, இயற்கையை ரசிக்க சொல்லிக் கொடுப்பது, இதெல்லாம் கூட ஆன்மீகம்தான். இது அவங்களுக்குள்ள நான் யார், நான் என்ன பண்ணணுங்கிற தெளிவை எல்லாம் உண்டாக்கும். இந்த தெளிவு தான் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு உண்மையான வழிகாட்டி, சக்ஸஸ் மந்த்ரான்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஞானிகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது வரைக்கும் நன்றி.